ம். இன்னைக்கு பெரியவங்ககிட்ட இன்னைக்கு சொல்லி கொண்டு வரதை விட குழந்தைகள்கிட்ட இருந்து இந்த மாற்றத்தை கொண்டு வரணும். சரி. அப்ப என்ன, இன்னைக்கு அந்த மாதிரி கல்வி முறை தமிழகத்தில் இருக்கான்னு பார்த்தா இன்னைக்கு குழந்தைகளிடத்துல மாற்றத்தை கொண்டு வர அளவுக்கு கல்வி முறை கிடையாது. ஆன்மீகத்தை பற்றி சொல்லக்கூடிய கல்வி முறை இன்னைக்கு தமிழகத்தில் கிடையாது. அதனால விஸ்வ இந்து பரிஷத் என்ன முடிவு கொண்டுட்டு இன்னைக்கு கிருஷ்ண ஜெயந்தி விழாவை சிறப்பாக எடுத்து இந்த ஸ்தாபன தினத்தை முன்னிட்டு, ம். அதே மாதிரி விஸ்வ இந்து பரிஷத்தை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா முக்கியமான சில விஷயங்கள்லாம் வச்சு நம்ம வேலை செஞ்சுட்டு இருக்கோம். பசு பாதுகாப்பு, பெண்கள் பாதுகாப்பு, குழந்தைகள் பாதுகாப்பு, மனதைரியத்தை கொண்டு வருவதற்காக உடற்பயிற்சி, இது போன்றெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கவங்களுக்கு. அதே மாதிரி பசு பாதுகாப்புக்கு நிறைய இன்னைக்கு கோசாலை எல்லாம் நடத்திட்டு இருக்கோம். குழந்தைங்களுக்கு தவறான காதல் வருது. ஆமாம், அது எல்லாமே இன்னைக்கு பெண் குழந்தைகள் இன்னைக்கு பாதுகாப்புனா நீங்கள் பல விஷயத்த சொல்லலாம். அவங்களுக்கு இன்னைக்கு பாதுகாப்பு நீங்கள் தேசிய சிந்தனையிலே எப்பவும் செயல்படுறவங்கனால மறுபடியும் ஒரு விஷயங்கள் தேசிய சம்மந்தமாக கேட்குறோம். இப்போது கிருஷ்ண ஜெயந்தி விழாக்கள் ஒரு மாதிரி கோவை மாவட்டத்தில் கொஞ்சம் பரவிட்டு இருக்குது. அது பற்றியும் அதை எப்படி விரிவாக்கம் பண்ணுற மாதிரி ஒரு விஷயம் வச்சுருக்கீங்க. அதில் ஜாதி ஒழிப்புகள் எப்படி இருக்குது, அதில் குழந்தைகளோட டிசிப்ளின் எப்படி கொண்டு வர்றாங்க, ஒவ்வொரு பெற்றோரும் எப்படி எதிர்பார்க்குறீங்க, நீங்கள் எந்த மாதிரின்னு விரிவாக சொல்லுங்கள். இது இப்போ கோகுலாஷ்டமி விஸ்வ இந்து பரிஷத் துவங்கப்பட்டு 1964 விஸ்வ இந்து பரிஷத் அமைப்பானது RSSஆல் துவங்கப்பட்டது. சரிங்க. இதனுடைய நோக்கமே விஸ்வம் என்று சொன்னால் உலகம், இந்து பேரவை, இதுதான் விஸ்வ இந்து பரிஷத் தமிழில். அதாவது உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை இந்துக்களையும் ஒருங்கிணைத்து கொண்டு வர்றதுக்காக தான் இந்த விஸ்வ இந்து பரிஷத் அமைப்பு ஆரம்பிக்கப்பட்டது. இதை துவக்கப்பட்டது பார்த்தீங்கன்னா மும்பையில் சாந்திபனி ஆசிரமம், சுவாமி சின்மயானந்தா காலமான சுவாமி, அவருடைய தலைமையில் RSSனுடைய 2வது தலைவர் குருஜி கோல்வல்கர் அவர், அதுபோக மாஸ்டர் தாரா சிங், இப்படி ஒவ்வொரு சமுதாயத்தைச் சேர்ந்த சமுதாய தலைவர்களை வச்சு துவக்கப்பட்ட அமைப்பு தான். தமிழ்நாட்டுக்கு முதல் தலைவர் யாருங்க? கிருபானந்த வாரியார் இருந்தார். அது முக்கியமான விஷயம். கிருபானந்த வாரியார் இருந்தார். அதே மாதிரி இங்கே அந்த மும்பையில் ஆரம்பிக்கும் போது நிறைய பேருக்கு கிருபானந்த வாரியார் இருந்தாருங்கிறது தெரியாது. அதுக்காக சொல்கிறேன். இப்போ அந்த துவக்கப்பட்டது சாந்திபனி ஆசிரமத்தில் 1964 துவக்கப்பட்டு இன்னைக்கு கிட்டத்தட்ட 62 ஆண்டுகள் நிறைவாக போகுது. விஸ்வ இந்து பரிஷத் ஆரம்பிக்கப்பட்டு 62 ஆண்டுகளை நிறைவு பண்ணி போயிட்டு இருக்கிறோம். இப்போ நம்ம விஸ்வ இந்து பரிஷத்தில் ஜென்மாஷ்டமி அன்னைக்கு, கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு, ஜென்மாஷ்டமி அன்னைக்கு தான் துவக்கப்பட்ட நாள். அதனால ஸ்தாபன தினம் விஸ்வ இந்து பரிஷத் துவக்கப்பட்டு அதனுடைய தினமான இந்த ஸ்தாபன தினம் கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு வருது. அதனால ஸ்தாபன தினத்தையும் முன்னிட்டு கிருஷ்ண ஜெயந்தியும் முன்னிட்டு இந்த விழாவை நம்ம நடத்திட்டு இருக்கோம். இது நம்ம நீங்கள் முதல்ல சொன்ன மாதிரி தமிழகத்தில் மட்டுமில்லை, இது பாரத நாடு முழுக்க இன்னும் எங்கெங்கெல்லாம் இந்துக்கள் இருக்கிறார்களோ அங்கெல்லாம் இந்த கிருஷ்ண ஜெயந்தி விழாவானது சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. உலகம் முழுவதும் ஹரே ராதா ஹரே கிருஷ்ணா இப்படி பல அமைப்புகள் அதை இன்னைக்கு நடத்திட்டு இருக்காங்க. அது குறிப்பாக நம்மளுடைய பாரத நாட்டில் இன்றைக்கி நான் முதல்ல சொன்ன மாதிரி தான், எப்படி திலகர் பெருமானார் தீண்டாமை சுதந்திர போராட்டத்தில் ஒரு எழுச்சியை ஏற்படுத்துவதற்காக விநாயகர் சதுர்த்தியை கையில் எடுத்து பண்ணாரோ, வீரத்துறை ராமகோபாலன் ஐயா அவர்கள் தமிழகத்திலே தீண்டாமையை ஒழிப்பதற்காக இந்து சமுதாயத்திடத்திலே விழிப்புணர்வை ஏற்படுத்துவதாக விநாயகர் சதுர்த்தி கொண்டு அதை போல நம்மளுடைய ஆன்மீகத்தை நம்மளுடைய குழந்தைகள் மத்தியில் இன்றைக்கி நம்ம சொன்ன மாதிரி போதை கலாச்சாரத்திலிருந்தும் நம்முடைய கலாச்சார சீரழிவு இதெல்லாம் இன்னைக்கு நம்மளுடைய மக்கள் எங்கேயோ திசையும் போயிட்டு இருக்காங்க. இவர்களிடத்துல இன்னைக்கு மாற்றத்தை கொண்டு வருவதற்காக குழந்தைகள் மத்தியிலிருந்து இந்த மாற்றத்தை கொண்டு வரணும். இன்னைக்கு பெரியவங்ககிட்ட இன்னைக்கு சொல்லி கொண்டு வரதை விட குழந்தைகள்கிட்ட இருந்து இந்த மாற்றத்தை கொண்டு வரணும். அப்ப என்ன, இன்னைக்கு அந்த மாதிரி கல்வி முறை தமிழகத்தில் இருக்கான்னு பார்த்தா இன்னைக்கு குழந்தைகளிடத்துல மாற்றத்தை கொண்டு வர அளவுக்கு கல்வி முறை கிடையாது. ஆன்மீகத்தை பற்றி சொல்லக்கூடிய கல்வி முறை இன்னைக்கு தமிழகத்தில் கிடையாது. அதனால் விஸ்வ இந்து பரிஷத் என்ன முடிவு கொண்டுகிட்ட இன்னைக்கு கிருஷ்ண ஜெயந்தி விழாவை சிறப்பாக எடுத்து இந்த ஸ்தாபன தினத்தை முன்னிட்டு, அதே மாதிரி விஸ்வ இந்து பரிஷத்தை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா முக்கியமான சில விஷயங்கள்லாம் வச்சு நம்ம வேலை செஞ்சுட்டு இருக்கோம். பசு பாதுகாப்பு, பெண்கள் பாதுகாப்பு, குழந்தைகள் பாதுகாப்பு, அறநூல்கள் பாதுகாப்பு. இன்றைக்கி நம்ம எத்தனையோ நூல்கள் அறநூல்கள்லாம் பார்த்திங்கன்னா நிறையா அந்நியர்களுடைய படையெடுப்பில் நிறைய நம்மளுடைய புத்தகங்கள்லாம் எரிக்கப்பட்டிருக்கு. இன்றைக்கி அந்த அறநூல்கள் பாதுகாப்பு, திருக்கோவில் திருமடங்கள் பாதுகாப்பு, தாய்மதம் திருப்புறது, அதாவது மதமாற்றத்தை தடுப்பது, மதம் மாறி போனவர்களை
மீண்டும் தாய் மதம் திருப்புவது, இந்த மாதிரி நிறைய வேலை செஞ்சுட்டு இருக்கோம். இன்னைக்கு பசுவதை தடை பசுவை பாதுகா கோரக்ஷா என்று சொல்லி பசுவை பாதுகாக்க வேண்டும். நாட்டு பசுவினங்களை மெயினாக பாதுகாக்கணும். இன்னைக்கு எத்தனையோ நூற்றுக்கணக்கான இனங்கள் நாட்டு பசு இருந்தால் எல்லாம் இன்னைக்கு அழிஞ்சு போயிடுச்சு. அதனால் அந்த பசு இனங்களை பாதுகாக்கணும். இது மாதிரி நிறைய விஷயங்களை வச்சு அமைப்பு நடத்திட்டு இருக்கோம். அதாவது பெண்கள் பாதுகாப்புன்னு சொன்னீங்கன்னா ஒரு 30 வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய பெண்களுக்கு மாத்திரு சக்தி என்று சொல்லக்கூடிய அன்னையர்களுக்கான அமைப்பு வேலை செஞ்சிட்ருக்கு நாட்டில். அதேமாரி பெண்களுக்கான பெண் குழந்தைகளுக்காக 15 வயசுலேருந்து 35 வயசுக்கு இருக்கக்கூடிய பெண் குழந்தைகளுக்கு துர்கா வாகினி என்று சொல்லி அந்த அமைப்பு வேலை செஞ்சுட்டு இருக்கு. அவருடைய தற்பாதுகாப்பு பயிற்சி அவர்களுக்கு அது தேவையானது. என்கிட்ட இன்னைக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை நிறைய இடத்துல இருக்குது தமிழகத்தில். இதை மாற்றத்தை கொண்டு வரணும் சொன்னால் துர்கா வாகினி நிறைய பயிற்சியெல்லாம் அவங்களுக்கு கூட யோகா, அவங்களுடைய மனதைரியத்தை கொண்டு வருவதற்காக உடற்பயிற்சி, இது போன்றெல்லாம் சொல்லி கொடுத்துட்ருக்கு அவங்களுக்கு. அதே மாதிரி பசு பாதுகாப்புக்கு நிறைய இன்னைக்கு கோசாலை எல்லாம் நடத்திட்டு இருக்கோம். குழந்தைங்களுக்கு தவறான காதல் வருது. ஆமாம், அது எல்லாமே இன்னைக்கு பெண் குழந்தைகள் இன்னைக்கு பாதுகாப்புனா நீங்கள் பல விஷயத்த சொல்லலாம். அவங்களுக்கு இன்னைக்கு பாதுகாப்பு இல்லாத விஷயம் இன்னைக்கு என்ன சொல்கிறது, இன்னைக்கு லவ் ஜிகாத்துங்கிற பேரில் இன்னைக்கு நம்ம பெண்கள் வந்து அந்நிய மதத்துக்காரங்களோட இன்னைக்கு போயிட்டுருக்கு. இது மாதிரி விஷயங்கள்ல இருந்தெல்லாம் பாதுகாப்பு கொடுக்கணும். அதனால் கிருஷ்ண ஜெயந்தியை பொறுத்தளவு என்னென்னா குழந்தை பருவத்திலிருந்தே நம்மளுடைய ஹிந்து தர்மத்தை சொல்லிக் கொடுக்கணும், ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுக்கணும், நம்மளுடைய நாட்டு பற்றை சொல்லிக் கொடுக்கணும், தேசபக்தியும் தெய்வ பக்தியும் உருவாக்க வேண்டும் குழந்தைகளுக்கு. இந்த வேலை இன்றைக்கி விஷயம் பெருசாக ஒரு 25 வயசு 30 வயசானவங்களுக்கு சொல்கிறத விட ஆரம்பத்திலேயே சிறு குழந்தைகளுக்கு நம்ம இந்த விஷயத்தை சொல்லிக் கொடுத்தோன்னு சொன்னால் அது அடிமனசில் பதியும். இப்போ இந்த கிருஷ்ண ஜெயந்தி மாதிரி விழாக்களை நடத்தி அதன் மூலமாக குழந்தைகள் இன்றைக்கி சாதாரண எடுத்திங்கன்னா 2 வயதிலிருந்து ஒரு 12 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் வந்து நம்மளுடைய கடவுள் வேடங்கள்லேருந்து கிருஷ்ணர் ராதை இந்து கடவுள் வேடங்கள்லேருந்து சரி அந்த குழந்தைகள் வரும்போது அந்த குழந்தையின் மனசில் வந்து நம்ம கடவுளாகவே அவங்களை சித்தரிக்கிறோம். அப்போ அந்த குழந்தைகள் வந்து தவறு செய்யக்கூடிய மனப்பான்மைக்கு போகாது. அது உண்மைதான். அது சிறு வயதிலிருந்தே அதை கொண்டு வரும். அப்போ ஒரு தடவை முருகர் வேஷம் போடக்கூடிய குழந்தை, ஒரு தடவை கிருஷ்ணனாகவோ ராதையாக வரக்கூடிய குழந்தை மதமாற்றத்துக்கு அவங்ககிட்ட போய் பேசினா அந்த குழந்தை மதமாற்றத்தை இதன் மூலமாக தடுக்கிற வேலையை விஸ்வ இந்து பரிஷத் பண்ணிட்டு இருக்கு. அதே மாதிரி இந்த குழந்தைகளுக்கு பெற்றோரை மதிக்கக்கூடிய விஷயங்கள் இது எல்லாமே இப்போ இன்னைக்கு ராமர் இருக்காருன்னு சொன்ன ராமருடைய கதை இந்த குழந்தைக்கு சொல்லி தந்தோம்னா தந்தை சொல்லை தட்ட மாட்டான். அப்பா கூப்பிட்டு தசரத மகாராஜா ராமரை கூப்பிட்டு வா நீ காட்டுக்கு போன்னு சொல்றாரு. என்ன ஏதுன்னு கூட கேட்கலையே ராமர். ஆமாங்க, ஆட்சி பரதநாள்னு சொல்றாரு. ஏன் பரதன் கூட எனக்கு தான் பெரியவன் தரணும்னு சண்டை போடலையே ராமர். தந்தை சொல்ல மதிக்கணுங்கிறதுக்கு வந்து ராமாயணம் ஒரு உதாரணம். அப்ப ராமரா அந்த குழந்தை வரும்போது தந்தை எடுத்து பேசுவானா? பேச மாட்டான். சகோதரனுக்கு விட்டு கொடுக்குற மனப்பான்மை ராமாயணம் சொல்லி தருது. அப்போ அதில் என்ன ஆகுது, பரதனுக்கு ஆட்சியை கொடுத்துட்டு போறாரு. பரதன் என்ன சொல்ல, அவனு இந்த சேர்ல உட்கார மாட்டேன்னு சொல்லி பாதுகையை வாங்கி ராமருடைய பாதுகையை வச்சு தான் கடைசி வரைக்கும் ஆட்சி நடத்துறான். அப்போ எந்த அளவுக்கு சகோதர பாசம் இன்னைக்கு இருக்கா? சகோதர பாசம் பார்த்தா இன்னைக்கு இல்லை. ஒரு சின்ன இட பிரச்சனைக்கு அண்ணன் தம்பி அடிச்சுட்டு ஜெயிலுக்கு போறான், தம்பி அண்ணன் அடிச்சுட்டு ஜெயிலுக்கு போறான். இந்த சூழ்நிலையிலேருந்து குழந்தைகள்கிட்ட வந்து இதையெல்லாம் மாற்றணும். அப்போ இந்த ராமராவோ கிருஷ்ணராவோ அந்த குழந்தைக்கு அந்த கடவுளுடைய எண்ணம் இந்த ஆன்மீக சிந்தனை வரும்பொழுது எல்லா விஷயத்திலையும் ஒழுக்கமான குழந்தைய வந்துடுது. போதைப் பொருள் தீய பழக்கம் சொன்னோம்னா குழந்தை போகாது. அதே மாதிரி பெற்றோர்களை மதிக்க வேண்டுங்கிற விஷயம், பாத பூஜை பண்ணு, குழந்தைகளுக்கு பண்ணுங்க. குழந்தைகளுக்கு பண்றாங்க இன்னைக்கு பாத பூஜை. ஏன்னா அது கன்னிகா பூஜைன்னு சொல்லி ஒரு பூஜை நடத்த நம்ம இந்து தர்மத்தில் இருக்கு. இதெல்லாம் நம்ம குழந்தைகளுக்கு பெரியவங்களுக்கு சொல்லித்தரணும். அந்த குழந்தைய போய் ஒருத்தன் பாத பூஜை பண்ணான்னு சொன்னா அந்த பெண்ணை பார்க்கும்போது அவனுக்கு கெட்ட எண்ணங்கள் வராது. அப்ப இந்த பாலியல் பலாத்காரம் இதெல்லாம் வர அந்த காலத்துல கிடையாது. அன்னைக்கு ஆன்மீக சிந்தனையில இருந்தா இளைஞர்கள்லாம் ஒரு பெண்ணு எடுத்தா மனைவியை தனியா பார்த்தா தாயை மற்ற பெண்களை எல்லாமே தாயாவும் சகோதரியாவும் பார்க்கக்கூடிய எண்ணம் தான் இருந்துச்சு அவனுக்கு. பெண்களை போற்றக்கூடிய பூமி நம்ம பூமி. ராமகிருஷ்ண பரமஹம்சர் என்ன பண்ணார், தன்னுடைய மனைவியே காளியாக தெய்வமாக வணங்கினார். இதெல்லாம் நம்ம படிச்சிருக்கோம். இந்த மாதிரி விஷயங்களை குழந்தைகளுக்கு சொல்லி தந்தாலே பெண் குழந்தைகளை பார்க்கும்போது யாருக்கும் தீய எண்ணங்கள் வராது. ஹாய்ங்க, நம்ம அண்ணாமலையார் ஜுவல்லரியில் உங்களுக்கான ஹெரிட்டேஜ் அண்ட் விண்டேஜ் கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்கோம். அந்த காலத்தில் ராணிகள் பயன்படுத்தின டிசைன்ஸை உங்களுக்காக நாங்கள் ஸ்பெஷலைஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். உங்கள் ஃபங்க்ஷனில் உங்கள் கல்யாணத்தில் நீங்கள் ராணி மாதிரி ஃபீல் பண்ணுமா, நம்ம அண்ணாமலையார் ஜுவல்லரிக்கு வாங்க. நிறைய கலெக்ஷன்ஸ் உங்களுக்காக காத்துட்ருக்கு.